friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சத்தான கேவுர் மாவு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இது கடையிலே பாக்கெட்லயே கேவுர் மாவு கிடைக்குது. இல்லனா நீங்க அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த அளவு வேணுமோ அந்த அளவு குவாண்டிட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. salt ஒரு pinch of salt கூட போதும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நான் சுட தண்ணி ஆட் பண்றேன். கை பொறுக்குற அளவுக்கு சுட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, ராகில புரோட்டீன், ஃபைபர், குட் ஃபார் டயபெட்டிஸ், கால்சியம், விட்டமின் டி, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஈவன் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மணல் மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிடிச்ச உடனே பிடிக்கவும் செய்யணும். ஒரு நசுக்கி விட்டால் மணல் மாதிரி ஆகணும். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஏதோ தட்டுலையோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு கிளாத்தை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஸ்டீம் ஆகும். இப்போ பாருங்க, இது ஒரு 20 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. நம்ம இறக்கி வைக்கும் போதே அது ஒரு நல்ல ஒரு ராகி வாசனை வரும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கலர் பார்க்கும் போதே தெரியுது. அந்த துணியில் இருக்கிறதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஆவி பறக்க இருக்கு. நல்லா சுட சுட இது சர்வ் பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும் சுவையாக. இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் கோயிங் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மார்னிங் பிரேக் டைமில் இது ஒரு பாக்ஸில் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக சூடாக ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சுவைக்கேற்ப நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது முக்கியமானது, சூடாக இருக்கும் போதே எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது நல்லா, இப்போ சூடாக இருக்கும் போதே வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ 1 டீஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், கேவுர் மாவு புட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் and don't forget to subscribe our channel. Thank you.